ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 70 வயசுலையும் 20 வயசு மாதிரி ஆரோக்கியமாக இருக்க தேவையான 3 பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 பொருட்கள் என்னென்னா பூண்டு, பாதாம், முந்திரி தான். சிலர் சொல்லுவாங்க, பூண்டு, பாதாம், முந்திரி இந்த 3ஐயும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வயசை மறந்து இளமையோடையும் ஆரோக்கியமோடும் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான். இதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும், எத்தனை நாட்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பூண்டு. இந்த பூண்டில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பூண்டு இருக்குல்ல, இது ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கோம், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. நைட்டு நேரத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கிறப்ப செல் டேமேஜ் ஆனிச்சுன்னா அதை ரிப்பேர் செய்கிற வேலையை பூண்டு செஞ்சிடும். உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணுன்னா நர்வ்ஸ், அதாவது நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தை தரும், ஸ்டெமினாவை தரும். சோர்வு, அதாவது கடினமாக வேலை செய்கிறதுனால வரக்கூடிய டயர்டை குறைக்கும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பூண்டு உதவுது. இப்போ இந்த பூண்டை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் 1 அப்படி இல்லைன்னா 2 பச்சை பூண்டு எடுத்துக்கலாம். நைட்டில் பாலில் 1 பல் பூண்டை தட்டி போட்டு கொதிக்க வச்சு பூண்டு பால் மாதிரி குடிக்கலாம். பச்சையாக பூண்டை சாப்பிட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வெறுமனையே சாப்பிட்றாதீங்க, அது கொஞ்சம் காட்டம் அடிக்கும். வடை சட்டியில் இந்த பூண்டை போட்டு வறுத்துட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பூண்டை நெருப்பில் சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிறப்ப டேஸ்ட்டும் அலாதியாக இருக்கும். 70 வயசுலையும் 20 வயசு போன்ற பலமும் கிடைக்கும். செகண்ட் ஒன், முந்திரி. முந்திரியில் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய பண்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முந்திரியில் ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம் கூட இருக்குது. அதனால நமக்கு ஸ்டெமினா கிடைக்கும். நல்ல கொழுப்பு தான் இந்த முந்திரியில் இருக்குது. ஸோ பயப்படாமல் நீங்கள் சாப்பிடலாம். ஹார்ட்டுக்கு முந்திரி ரொம்ப நல்லது. நர்வ்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு முந்திரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயர்டாக இருந்தீங்கன்னா அந்த சோர்வை குறைக்கிறதுக்கு உதவும். சோர்வை ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் முந்திரியை சாப்பிடுங்க, உங்களுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. முந்திரி எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முந்திரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2லேருந்து 3 முந்திரி எடுக்கிறப்பயே 70 வயசுலையும் உங்களுக்கு 20 வயசு பலம் கிடைக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். தேர்ட் ஒன், பாதாம். இந்த பாதாமை கிங் ஆஃப் குட் ஃபேட் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல கொழுப்பு பாதாமில் இருக்குது. அதே போல் ஜிங்க், விட்டமின் இ சத்து கூட இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையோட செயல்களை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நர்வ்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், மசில்ஸை கூட ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த பாதாமை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நைட்டு 5 பாதாமை நீங்கள் ஊற வச்சு நைட்லேயே சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு நைட்டில் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங்கில் கூட எடுத்துக்கலாம். பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். 70 வயசுலையும் 20 வயசு போல் சக்தி கிடைக்கும். இந்த 3 பொருட்கள்லையும் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்து சாப்பிட்டா பல மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஹார்ட் இருக்குல்ல அது ஹெல்தியாக இருக்கும், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். வயசாகிறப்ப ஏற்படுள்ள அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதோட உங்களுக்கு 20 வயசு பலம் 70 வயசுலேயும் கிடைக்கும். வீட்லேயே இந்த பவர்ஃபுல்லான ட்ரிங்கை நீங்கள் செய்யலாம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த ட்ரிங்க் செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு 3லேருந்து 4 பல் எடுத்துக்கோங்க, பாதாம் தோல் உரித்து 5 எடுத்துக்கோங்க, முந்திரி 3, சுத்தமான தேன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பால் அப்படி இல்லைன்னா தண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? பாதாம் முந்திரி 2ஐயும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் மிக்சியில் போட்டு அதோடையே அந்த 3 to 4 பல் பூண்டு சொன்னோம்ல அதையும் பச்சையாக மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோடையே 1 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி, அப்படி இல்லைன்னா பால் பிடிக்கும்னா பால் கூட சேர்த்து நீங்கள் இதை அடித்து எடுத்துக்கலாம்.
இந்த ட்ரிங்க்கை 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே எடுத்துக்கலாம். சோர்வு, மன சோர்வுலாம் சரியாகும். யாரெல்லாம் இந்த ட்ரிங்க் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது வாயு பிரச்சனை இருக்கிறவங்க, அசிடிட்டி இருக்கிறவங்க, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க, அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம், நட்ஸு சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றவங்க எல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். 70 வயசுலயும் எப்படிங்க 20 வயசு போல ஆக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தூக்கம், நீங்க சாப்பிடுற உணவு, இரத்த ஓட்டம் இதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா, எப்பயுமே நீங்க இளமையோடு இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிங்க்கை நீங்க எடுத்துக்கிறப்ப 70 வயசுலயும் 20 வயசு போல உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஒரு நாள் குடிச்சிட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா இது நேச்சுரல் ட்ரிங்க்கு. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. அதே டைம்ல ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 30லிருந்து 40 நாட்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க இதை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இதுல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவே நீங்க 3 மாசம் இதை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். இந்த 3 பொருளுமே நம்மளோட சமையலறையில ஈஸியா இதை நீங்க ஈஸியா பயன்படுத்தி பலன் பெறுங்க. 25 வயசுலேருந்தே நீங்கள் இந்த பாதாம், பூண்டு, முந்திரி வச்சு செய்யக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப வருமுன் காப்பது அது மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே நோய்களை தடுத்துடலாம். 70 வயசுலையும் 20 வயசு போல் இளமையோடு இருக்கலாம். இந்த வீடியோவில் 70 வயசுலையும் 20 வயசு பலம் கிடைக்கிறதுக்கு குடிக்க வேண்டிய ஒரு ட்ரிங்க்கை எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.